இலக்கிய அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ப தாட்சாயினி பைரவிட்ட டீல் பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பைரவி நான் எஸ்எஸ்கேவ பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ப பைரவியும் கிளம்பி எஸ்எஸ்கேவ பார்க்க போறாங்க. இத இலக்கியா ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துறாங்க. "அடி பாவிங்களா! அப்ப நீங்க இவ்வளோ திட்டம் போடுறீங்களா? எனக்கு அப்பவே தெரியும். நீ சும்மா இருக்க மாட்ட தாட்சாயினி" அப்படின்னு. ஆனா, அதுக்காக பைரவி கூட சேர்ந்து இப்படி ஒரு மோசமா நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உங்கள பொறுத்தவரைக்கும் எங்க கிட்ட இருக்க சொத்த புடுங்கிட்டா, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறீங்க. அது எந்த விதத்துல நியாயம்னு நெனைக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு இலக்கியா பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கு பிறகு இலக்கியா என்ன பண்ண தெரியாம, நம்ப கார்த்திக் கால் பண்றாங்க. ஆனா கார்த்திக் ஃபோன் எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் இலக்கியா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஒருத்தவங்கட்ட ஃபோன் வாங்கி, இலக்கியா குரல மாத்தி, "இது மாரி ஒரு சின்ன பிரச்சனை. இந்த இடத்துக்கு உடனே வாங்க" அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறான். போயிட்டு யார் நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்க்கும்போது, இலக்கியா அங்க நிக்கிறாங்க. இலக்கியாவ பார்த்தோனே கார்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். இலக்கியா உடனே, "கார்த்தி, நான் சொல்றத மட்டும் கேளு கார்த்தி. போதும் நிப்பாட்டுங்க. நீங்க எதுக்கு இப்ப எனக்கு தேவையில்லாம ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எனக்கு தெரியும் அப்பவே. அது உங்க வாய்ஸ் மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை?" அப்படின்னு கேட்க, "இல்ல கார்த்தி, நான் வந்து உன்கிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரெடியா இல்ல. நீ எதையும் கேட்கவும் வேணாம். எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. என் கூட வா. இங்க நடக்கிறத மட்டும் நீ வேடிக்கை பாரு. வேற எதுவும் பண்ண வேணாம். நான் உன்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். இங்க பாருங்க, இது என்ன புது நாடகமா? நான் எதுக்கு உன் கூட வரணும்? என்ன வேடிக்கை பார்க்கணும்? கார்த்தி, ப்ளீஸ் கார்த்தி, எனக்காக சொல்றேன்ல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கார்த்தி. ப்ளீஸ் கார்த்தி. உன்ன கெஞ்சி கேட்கிறேன். உன் கால்ல வேணா விழப் போறேன்" அப்படின்னு சொல்லி இலக்கியா சொல்லவும், நம்ம கார்த்தி உடனே, "இங்க பாருங்க, தேவையில்லாம நடிச்சு சீன் போடாதீங்க. இப்ப என்ன? உங்க கூட வரணும். அவ்வளோதானே? வரேன் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி இலக்கியா கூட போறான். பார்த்தா ஜெயிலா இருக்கு. "ஜெயிலுக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "கார்த்தி, நான் சொன்னேன்ல, எதுவும் பேசாம என் கூட மட்டும் வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா நம்ம தாட்சாயணி, பைரவி உள்ள ஆல்ரெடி எஸ்எஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே அப்ப சொல்றாரு, "பைரவி, எனக்கு தெரியும் பைரவி. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவன்னு நல்லாவே தெரியும். அந்த கௌதம நம்ம சும்மா விடக்கூடாது பைரவி. இங்க பாருங்க எஸ்எஸ்கே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான முக்கியமான காரணமே அந்த கௌதம பழி வாங்கணும்னு தான். கௌதம் என்கிட்ட அந்த சொத்தெல்லாம் புடுங்குனான். என்கிட்ட இந்த பவர புடுங்குனான். இப்போ அந்த வீட்ல நான் யாரோ ஒரு 3வது மனுஷன் மாரி என்ன மாத்தி வச்சிருக்கான். ஆனா அவன் இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருந்து அவன் என்ன இந்த அளவுக்கு ஒதுக்கிட்டான்ல, என்னால இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது எஸ்எஸ்கே. அதான் நீங்க சொன்ன பிளானுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க சொன்ன மாரி அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது பத்திரத்தலாம் மாத்தி வச்சு, அதுல கௌதம்ட்ட கையெழுத்து வாங்கி, கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நீங்க கார்த்தி பேருக்கு மாத்திருங்க. அப்பதான் அந்த கௌதம் நடுத்தெருவுல நிப்பான். அத பார்த்து அவன் சந்தோஷப்படணும்." அந்த கௌதம் இலக்கியாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் அவங்க போட்டாங்க. அவங்க போட்ட எல்லா ஆட்டத்துக்கும் அவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் எஸ்எஸ்கே. "புரியுது பைரவி. உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. அதுக்காக தானே நான் முன்னாடி கார்த்திய கடத்துனேன். கார்த்திய கடத்தி வச்சிருந்து எல்லாமே கைகூடி வர நேரத்துல தேவையில்லாம அந்த நாகுங்கிற ரவுடி தான் அப்ரூவரா மாறி இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டான். அவன் மட்டும் அப்ரூவரா மாறாம இருந்தான்னு வச்சுக்கயேன், அன்னைக்கே கௌதம நிரந்தரமா ஜெயில்ல தள்ளியிருப்பேன். சொத்து எல்லாத்தையுமே கார்த்தி பேருக்கு மாத்திருப்பேன். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு நான் வந்திருப்பேன். எல்லாமே கனவா போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த இலக்கியா. அந்த இலக்கியா அந்த நாகுவ புடிச்சு, அவன பேசி, மனச மாத்தி, இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டா. விடு பைரவி. எல்லாமே நல்லதுக்குன்னு வச்சுக்கயேன். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போயிடல. இந்த முறை நீ சொன்ன மாரி இந்த பிளான மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, நாம இதுவரைக்கும் போட்ட எல்லா திட்டத்தும் சேர்த்து, எல்லாத்துக்கும் பலன் கிடைச்ச மாரி இருக்கும். அதே மாரி நம்மளோட எதிரி அந்த கௌதம் இலக்கியா 2 பேரையும் ஒரே நேரத்துல பழி வாங்குன மாரி இருக்கும். புரியுது எஸ்எஸ்கே. ஆனா பைரவி, எக்காரணத்த கொண்டு இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியாம பார்த்துக்கணும். புரியுதா? புரியுது எஸ்எஸ்கே அப்படின்னு பைரவி சொல்லுவாங்க. தாட்சன் ஒண்ணு, இல்ல எஸ்எஸ்கே, கார்த்திக்கு அந்த அளவுக்குலாம் யோசிக்க தெரியாது. கார்த்திய பொறுத்தவரைக்கும் நாம எது சொன்னாலும் அப்படியே கேட்டுப்பான். அதனால நீங்க கார்த்திய பத்தி பயப்படாதீங்க. கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இருக்காது. சரி தாட்சாயணி. அதே மாரி இந்த கேஸ் வரும்போது கார்த்தி எனக்காக சாட்சி சொல்லுவான்ல? கண்டிப்பா எஸ்எஸ்கே. கார்த்தி ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்கான். எனக்கு உதவி பண்ண போய் தான் நீங்க இப்ப மாட்டிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி கார்த்தி ரொம்ப துடிப்பா இருக்கான் எஸ்எஸ்கே. அதனால நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. இந்த கேஸ் கோர்ட்ல வரும்போது, கண்டிப்பா கௌதம் இலக்கியோட சொத்து எல்லாமே கார்த்திக் பேருக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம, கார்த்தியே நமக்கு ஆதரவா சாட்சி சொல்லி, உங்கள வெளியவும் கொண்டு வருவான். அதே மாரி அந்த கேஸ்ல அவன கடத்துனது கௌதம் தான் சொல்லி, கௌதம ஜெயிலுக்கும் அனுப்பப் போறான். நாம அன்னைக்கு போட்ட திட்டம், அன்னைக்கு வேணா நடக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா, நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு இது எல்லாமே திரும்ப அப்படியே மாறதான் போகுது எஸ்எஸ்கே. நீங்க ஜெயில்லேருந்து வெளிய வரும்போது, அந்த கௌதம் ஜெயிலுக்கு போற நேரம் வரப்போது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இத பைரவிட்ட சொன்னேன். பைரவி ஓகே சொல்ட்டாங்க. இருந்தாலும் உங்கள பார்த்து நேர்ல பேசணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். சரி எஸ்எஸ்கே நான் கிளம்பவா? அப்படின்னு சொல்லும்போது, பைரவி உடனே, எஸ்எஸ்கே
நான் இதெல்லாம் பண்றேன். எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்க, தெரியும் பைரவி. நீ ஏற்கனவே என்ட்ட கேட்ட. நான் இல்லன்னு சொல்லல. நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டல்ல. என்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பிசினஸ உன் பேருக்கு மாத்துறேன். நீ தான் பெரிய டேலண்டான ஆளாச்சே. அந்த பிசினஸ வச்சு நீ வாழ்க்கையில முன்னேறிடு. உனக்கு சொல்லியே தரணும் அப்படின்னு சொல்ல, புரியுது எஸ்எஸ்கே. புரியுது. சரி எஸ்எஸ்கே. அப்போ நாளைக்கு இல்ல நாளைக்கு நீங்க ஜெயில்லேருந்து வெளிய வரும்போது, நீங்க ஆசைப்பட்ட மாரி சொத்து எல்லாமே கார்த்திக் பேருக்கு மாறியிருக்கும். அதே மாரி நீங்க வெளிய வர அதே இடத்துக்கு ஜெயிலுக்கு கௌதம் இல்லன்னா இலக்கியா இல்ல 2 பேருமே அங்க போற மாரி நான் பார்த்துக்கிறேன். நான் கிளம்புறேன் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பைரவ தாட்சினி கிளம்புறாங்க. உடனே இலக்கியா கார்த்திக் கைய பிடிச்சு வெளிய ஓடியாந்துர்றாங்க. வெளிய ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிறாங்க சைடுல. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் இலக்கியா கார்த்திய பார்த்து, "கார்த்தி நான் கிளம்பவா?" அப்படின்னு சொல்ல, "அண்ணி என்னடி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இல்ல கார்த்தி, நான் உன்கிட்ட சொன்னது ஒரு 5 நிமிஷம் வந்து இங்க பாருன்னு தான். நான் உன்கிட்ட பேச ரெடியா இல்ல." அப்படின்னு சொல்லவும், "என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன நல்லாவே முட்டாளாக்கிட்டாங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சேன் பார்த்தீங்களா? அது என்னோட தப்பு தான். அதனால தான் இந்த பைரவி ஆன்ட்டி, தாட்சாயினி ஆன்ட்டி, எஸ்எஸ்கே, அஞ்சலின்னு எல்லாருமே நல்லா முட்டாளாக்கியிருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. இதுக்கு மேலயும் நான் அவங்க சொல்றத கேட்க தயாரா இல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும். வரேன் ஆன்ட்டி வரேன் அண்ணி." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவமா கிளம்புறான். இலக்கியாவுக்கு இப்ப தான் சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா கார்த்திக்கு இவங்களுடைய உண்மையான முகத்திலேயே கிழிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கார்த்தியே பார்த்துப்பான் அப்படின்னு இலக்கியா சந்தோஷப்படுறாங்க.